நமஸ்தே. 2 மாசத்துல ஹிந்தி கத்துக்க முடியுமா? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் எதுவும் தனியா கிளாஸஸ் எடுக்கல. ஆனா இன்னையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது ப்ரொனவுன். ப்ரொனவுனுங்கிறது பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு சொல்வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பெர்சன பார்க்க போறோம். தன்மை. நான் அப்படிங்கிறத மே அப்படின்னு சொல்லும். மே. நான் இங்கே இருக்கிறேன். மே யஹா ஹூம். மே யஹா ஹூம். யஹானா இங்கே. மே நான். எனக்கு அப்படிங்கிறது முஜே. எனக்கு சாக்லேட் வேணும். முஜே சாக்லேட் சாஹியே. முஜே சாக்லேட் சாஹியே. என்னை அப்படிங்கிறதுக்கும் முஜே பயன்படுத்தலாம். உனக்கு என்னை ஞாபகம் இருக்கா? கியா தும் முஜே யாத் ஹை. கியா தும் முஜே யாத் ஹை. இங்கே கியாங்கிறது பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விக்காக இங்கே கியாவை போட்டிருக்கோம். கியா தும் முஜே யாத் ஹை. என்னுடைய அப்படிங்கிறது மேரா, மேரி, மேரே. இது எல்லாத்துக்குமே என்னுடைய தான். இது என்னுடைய பேனா. யஹ் மேரி கலம் ஹை. யஹ் மேரி கலம் ஹை. இங்கே ஏன் மேரா போடாத மேரி போட்டோம் அப்படின்னா, கலம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிற சொல். ஹிந்தியில் பொதுவாக 2 பெயர்ச்சொல் வந்தால் 2வது வர பெயர்ச்சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நாம் மாற்றிக்கணும். இன்றைக்கி என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம்? நான் மே. இங்கே யஹா. எனக்கு அல்லது என்னை முஜே. வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சாஹியே. பேனா கலம். என்ன கியா. ஞாபகம் அப்படிங்கிறது யாத். என்னுடைய அப்படிங்கிறத மேரா அப்படின்னு பார்த்தோம். இதை எழுதி வச்சு பயன்படுத்திக்கிட்டு வாங்க. நன்றி. தன்யவாத். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.